ஹாய், நான் உங்க மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமார் பேசுறேன். வெல்கம் டு மை எஸ்ஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் பத்தி பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நீங்க நினைச்ச கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, இல்ல யாருக்கெல்லாம் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்களே, மறுபடியும் அவங்க நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் லைஃப் நான் வாழணும், இவ்வளோ மணி எனக்கு வேணும், இந்த ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறது யாரெல்லாம்? அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், இந்த டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாம, எதுவுமே இல்லாம ஒரு ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. அதே மாதிரி என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி எங்களோட குழந்தைங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி பெரிய நிறைய ஒரு சம்பளம் சம்பாதிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்க எல்லாருக்குமே இந்த டெக்னிக் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் அ ஹோபோனோபோனோ டெக்னிக். இது எப்படி ஃபாலோ பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, சோ எல்லாரும் நல்லா கவனிங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எதா இருந்தாலுமே இட் இஸ் a science. அது எல்லாருக்குமே தெரியும். இட் ஹேஸ் சம் ஃப்ரீக்வன்சிஸ். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியால தான் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம அந்த தடங்கள் வருது அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் your frequency is not ப்ராப்பர். அது என்ன அப்படின்னா, இட் இஸ் a நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால ஒரு பிளாக்கேஜ் கிரியேட் ஆகுது. அந்த பிளாக்கேஜஸ்னால உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியாம இருக்கும். சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அந்த ஹோபோனோபோனோ டெக்னிக், அதோட 4 வேர்ட்ஸ் மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஐ அம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. So these are the 4 words. So it's a very powerful words. இதை நீங்க டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட் தூங்கறதுக்கு முன்னாடி 108 டைம்ஸ் நீங்க சொல்லி பாருங்க. You will see the changes that happen in your life. ஓகே, சோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வேர்ட்ஸ் நீங்க ரிப்பீட்டடா சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்ஷன் அங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகே, அண்ட் பிஃபோர் தட் இப்போ இருக்கிற எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனுக்கு யூ டேக் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமா, இது என்னாலதான் என் குழந்தைங்க இந்த மாதிரி படிப்புல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் தான் காரணம். ஆமா, ஏன்னா அந்த பிள்ளைங்களோட படிப்பை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, ஏன் இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் தட் இஸ் எனர்ஜி, தட் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி. அதுதான் பிளாக்கேஜா இருக்கு. சோ அந்த மாதிரி தாட் திங்க் பண்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நினைக்கும் போது, இவங்க என்கிட்ட பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்க பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததை பத்தி நினைப்பீங்க தெரியுமா, தட் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி. அதை பத்தி நீங்க நினைச்சு நீங்க அதை மேற்கொண்டு அதை நடக்கிறதுக்கான வழி வகுத்து கொடுக்குறீங்க. சோ இப்ப என்ன பண்ண போறீங்க, என்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்தரா யூ ஃபாலோ திஸ் ஹோபோனோபோனோ டெக்னிக் 108 டைம்ஸ் நீங்க டெய்லி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா யூ வில் கெட் த